வெல்கம் டு கிங் ஊர் சுற்றுலா வாங்க யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னடா ரோட்டை காட்டுறேன்னு பார்க்காதீங்க, அடுத்து ஒரு பாலத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த பாலத்தெல்லாம் ஏறி போகிறோம். இது என்ன பாலம்னு பார்ப்போம். எத்தனை ரூபாயா கொஞ்சம் காணிங்க. 10 ரூபா இல்லை யூடியூப்பில் வாங்க. அப்படி போய் மேலே போய் பாலத்தை பார்ப்போம். இந்த பாலத்தை பார்த்தீங்களாக்க ஒரு சுமார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பாலம் இருந்தது. இந்த கரைக்கு அந்த கரைக்கும் போகக்கூடிய பாலத்தை வந்து பெருத்த வெள்ளம், காட்டாட்டு வெள்ளம் வந்து அடித்து இழுத்துட்டு போச்சு. அதே மாதிரி இந்த பாலத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ரோடு இருந்தது, அடித்து இழுத்துட்டு போச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஊர் பஞ்சாயத்தில் நினைக்கிறாங்க, இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எந்த இடம்னு கேட்டிங்களாக்க சரியாக சொல்லப்போனால் மாங்குளம், அதாவது மூணாறுலேருந்து மாங்குளம் சரியாக வந்து 35 கிலோமீட்டர் இருக்குது. 35 கிலோமீட்டரில் அங்கே போய்ட்டு ஜீப் ரைடிங் எடுத்தோமாக்க, ஏன்னா நம்ம வேனில் நம்ம கார்லேயோ நம்ம போக முடியாத இந்த இடத்துக்கு அங்கே ஜீப்பு தான் எடுத்தாகணும். கண்டிப்பாக ஜீப்பில் போனவங்க ஒரு 3000 ரூபா வாங்குறாங்க காசு சார்ஜ் போட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 பிளேஸ் காட்டுறாங்க. என்னென்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பாலம் ஒன்று, 33 வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அதே போல் இந்த ஜீப்பில் அந்த தண்ணியில் அடித்து போகிற மாதிரி ஒரு பாலம் பார்த்து காட்டுற பாருங்கள். அந்த தண்ணிக்குள்ளே சல்லுன்னு போகும். அது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஊர் மக்கள் பார்க்கலாம் எப்படி குளிக்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம போய் குளிச்சா விட மாட்டாங்க. அதுக்காக நீ போய் குளிக்காது. நமக்காக அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, 33 வாட்டர் ஃபால்ஸு, நல்லா குளிக்க. அந்த ஜீப் போட்டுக்கலாம், ஜீப் போகிற மாதிரி ஒரு இடம் தான் இது. இதை பார்த்துட்டு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாங்க அப்படியே சல்லுன்னு அடித்து போகிற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி படத்தில் அந்த மாதிரி படத்தில் மேலே வர ஒரு நேரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனால் ரோடு பல பக்கம் உள்ளூர் வாசிகள் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஆலுவா அப்படின்னு ஒரு ஊர் கேரளாவில். அதுக்கு போகிறது வெள்ளைக்கார காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆளுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடு அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், தண்ணி ஓடுறது வந்து வாட்டர் ஃபால்ஸ் நிறைஞ்சி அங்கே கீழே ஒரு வெளியே நின்று விழிச்ச மாதிரி. இதை போய் பார்க்கலாம். இது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பக்கத்தில், ஒரு 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிளேஸ். கண்டிப்பாக மாங்குளம், மூணாறு போனால் கண்டிப்பாக மாங்குளத்தை மிஸ் பண்ணலாம். அதிகமாக இதெல்லாம் வந்து மூணாறு ஜீப்பு வந்து ரைட்ஸ்லாம் சுற்றுவாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது, டீப் ஃபாரஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்க. அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு மாங்குளத்தில் உள்ள வண்டிகள் மட்டும் மூணாறுக்கு வர வேண்டிய வண்டி அளவில். இது வந்து குவைத் சிட்டி குவைத். நம்ம குவைத்துக்குள்ளே பாஸ்போர்ட்லாம் போட முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக குவைத் சிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் போய் சொல்கிறேன் அப்படிங்க பாருங்கள். அந்த ஊரில் போர்டை பாருங்களேன், அந்த போர்டில் என்ன பாருங்கள், இந்த போர்ட்லேயே குவைத் சிட்டி போட்டிருக்கீங்க. அது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல போகும்போது நான் 2-3 தடவை போய்ட்டு வந்துட்டேன். கஷ்டப்பட்டு போயிட்டு நீங்களும் கண்டிப்பாக போனீங்களாக்க இந்த மாதிரி இடத்துல மாங்குளம் போன்ற ஆனைக்குளம் போன்ற இடங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த பாருங்களேன், இந்த பக்கம் தான் வருவோம். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா வருவோம், இந்த ரைட் சைடில் போகிறோம். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ரைட் சைடில் போனால் தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட் வந்து ஆனைக்குளத்துலேருந்து வர பாருங்க. கண்டிப்பாக ஆனைக்குளம் வரும்போது அந்த இடத்துல நான் காட்டுறேன் எப்படி வருது. இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஏற்றங்கள் மட்டும் பாருங்கள். நல்ல ஏற்றாங்க. உண்மையிலேயே இதில் வந்து 4 வீலர் ஜீப் தான் போக முடியும். கண்டிப்பாக நம்மளுடைய சொந்த காரில் போகாதீங்க, போய் மாட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ பெரிய பள்ளம் முடியும். அடேங்கப்பா. ஆமாங்க, நல்ல நல்ல மரங்கள் இருக்குது, அதுக்கான காற்று, இயற்கையான காற்று இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பாருங்க மாங்குளம் எக்ஸ்ப்ளோர் மாங்குளம். நம்மளுடைய ஜீப்பு நம்பர் என்ன நம்பர் தொடர்பு. நல்ல ஒரு அருமையான காட்சி, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா தான் இடம் என்ஜாய் பண்ணுங்க. நல்ல அழகான காட்சி, இயற்கையான சூழலோடு கொஞ்சம் ஒட்டி வைக்கணும்னு என்ன பண்ணுறீங்க. இதே நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான சூடு இருக்குது. இந்த பகுதியில் நார்மலாக தான் இருக்குது, அதிகமான சூடு கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஜீப்பில் பொருளுக்கு உண்டான சூடு தான் இருக்குது. அதனால் நல்லா இருந்துச்சு காற்று. இதே நான் 2 நாளைக்கு கூட வந்து நல்லா மழை பெய்ச்சு, வீட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப கவனமாகவும் ஊட்டி போட்டுருந்தாரு. அந்த டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படின்னு நான் அங்கிட்ட இருந்து டாட்டா பாய் பாய் போட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அம்ஜத் கான்.